ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? போன எபிசோடில் இந்த போஸ் நம்ம டுவாவை கிஸ் பண்ண போக அர்னால்டு கோவம் வந்து டக்குன்ட்டு டுவாவை வந்து இவன் கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? இந்த போஸுமே நடுவில் வந்து புகுந்திருப்பான். உடனே அர்னால்டு நம்ம போஸை தள்ளி விட்டுட்டு டுவாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பான் இல்லையா? இந்த எபிசோடில் அப்படியே அவனை வண்டியில் கூட்டிகிட்டு போக வீட்லேயே விட்டுடுறா. வந்ததும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் உள்ளவா, உன் கூட பேசணும் அப்படின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறானா? வந்ததும் டுவாவுமே கேட்குறான், நீ குடிச்சிருந்தியா அப்படின்னு கேட்க, இல்லை ஜஸ்ட் ஒரு சிப்பு தான் அடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்பனா நீ ஒத்துக்கிட்டியா மாடலா இருக்கிறதுக்கு, அது போஸுக்கு அப்படின்னு கேட்க, அவனுமே ஆமான்னு வேற சொல்றானா. ஏன்னா அவன் என்ன டீஸ் பண்ணுவான்றதுக்காக நீ ஒத்துக்கிட்டியான்னு கேட்க, அதுக்கும் ஆமான்றான். ஏன்னா மற்றவங்க உன்னை புள்ளி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்பனா நீ என்ன கிஸ் பண்ணிய, அதுக்கு என்ன அர்த்தம், அதுவும் வந்து போஸ் என்ன ஏதாவது டீஸ் பண்ணுவான் அப்படின்றதுக்காக நீ தந்தையா அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு அர்னால்டுமே அப்படியே திணறான். அது அப்படின்னா அது வந்து எதுக்குன்னா அப்படின்னு திணற, அதுக்கு டூவாவுமே லாஸ்ட் நைட் உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த பார்ட்டியில் உன்னை நான் கிஸ் பண்ணனே, அது வந்து நான் ஜஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவோ இல்லை ப்ளே பண்ணுறதுக்காகவோ நான் பண்ணலை, உனக்கு என் மேலே என்ன ஃபீலிங் இருக்குன்ட்டு எனக்கு தெரியுன்றதுக்காக நான் கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, அதாவது கிட்டத்தட்ட எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். அதுக்கு அர்னால்டுமே எனக்கு ஆன்சர் சொல்ல தெரியல, ஏன்னா இது என்ன மாதிரி ஃபீலிங்ன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு டுவாலாம் போட்டு உடச்சிடுறான். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை சொன்னா நீ என்ன ஹர்ட் பண்ணிடுவியோ அப்படின்ட்டு நினச்சிட்டேன்ட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிட்ட. அர்னால்டுமே என்னடா பண்ணுறன்ற மாதிரி பார்க்குறானா. அதுக்கு டுவாலாம் இப்பயாவது தெரிஞ்சுக்கோ, என் மேலே உனக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, கிஸ்ஸோட முடியல அப்படியே எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க. அடே ஃபீலிங் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையுமாடா பண்ணுவீங்க, அது என்ன ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒன்னொன்னையும் காட்டிடுறானுங்களே. அப்படியே கட் பண்ணா டுவா தான் எந்திரிக்கிறானா. அர்னால்டு ஒரு நோட்ஸ் எழுதிட்டு போயிருக்கான். எனக்கு டைம் ஆயிடுச்சு, உன்னை எழுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லையா, அப்புறமா பார்க்கலான்னு மட்டும் எழுதியிருக்கான். அதை பார்த்ததும் உடனே உள்ளுக்குள்ளே அப்படியே வெக்க சிரிப்பு வேற திரும்பிக்கிறான் அவனே. அப்படியே கட் பண்ணா ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து ஸ்பான்சர் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அவங்களுமே, ஓ இவங்களெல்லாம் எனக்கு தெரியுமே, அர்னால்டு வந்து டான்ஸர் தானே, டிக்டாக்டர் தானே, அது மட்டும் இல்லாமல் ரஃபி வந்து ஆக்டரோட பையன் தானே அப்படின்ட்டு சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்காங்களா. அப்போ வந்தவங்களே, அந்த ரஃபி வந்து பெரிய ஆக்டரோட பையன் தானே, அவனை முக்கியமான மெயின் ரோலில் போட வேண்டியதானே அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜாக்குமே, இங்க எடுக்கப்பட்டவங்க எல்லாருமே ஆடிஷன் மூலமா தான் எடுத்திருக்கோம், எந்தெந்த ரோலுக்கு யார் யார் கரெக்ட் ஆவாங்கன்னு பார்த்து தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அம்மா என்னன்னா, ஏற்கனவே பிரபலமானவங்க வந்து மெயின் ஆக்டராக இருக்கும்போது நிறையா ஸ்பான்சர் கிடைப்பாங்க இல்லையா, எவ்வளோதான் டேலண்ட்டாக இருந்தாலுமே ஆடியன்ஸ் இல்லாமல் நான் எதுக்கு காசு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, மட்டும் இல்லாமல் அவங்க போட்டு துணிக்கிறாங்க, ரஃபியை நீங்கள் மெயின் கேரக்டராகவே போடலாம்லே, இன்னும் நிறையா ஸ்பான்சர் கிடைக்கலாம்லே, நீங்கள் போட்டு தான் பாருங்களே அப்படின்னு போட்டு துணிக்கிறாங்க. வெளியே வந்து ஜாக்கலாம், இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன், வேற யாராவது ஸ்பான்சர் தான் பாருடான்னு சொல்ல, டம்மியுமே, டே இதுதான்டா லாஸ்ட் கம்பெனி, இதை விட்டா வேற யாருமே நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடா, நமக்கு இன்னமும் டைம் இருக்குது, வேற யாராவது ஸ்பான்சரை பிடி அப்படின்னு சொல்ல, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, நம்மளுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை, இதை விட்டால் யாருமே கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்ல, அதுக்கு ஜாக்குமே, நான் டீன் கிட்ட என்னன்னு போய் சொல்லுவேன்னு சொல்ல, அதுக்கு டம்மியுமே, நீ தான் சொல்லி கொஞ்சமாவது புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணா இந்த ரோமுமே ரஃபி கொடுத்துருப்பால அவங்க அம்மா கூட சேர்ந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி, அதை வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானா. அப்போ அவங்க அப்பாவுமே வந்து, நீ என்ன ஜாக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ராமாவுக்கு மியூசிக் கொடுக்க போறியா அப்படின்னு கேட்க, அவனுமே ஜஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் தான்ப்பா கொடுக்க போறேன்னு சொல்ல, அப்பனா நீ இந்த டிஜே விட போறியான்னு கேட்க, இல்லப்பா அது ஜஸ்ட் அவன் ஹெல்ப்னு சொல்லி கேட்டிருந்தானா, அதனால தான் பண்ண போறேன்னு சொல்ல, உன் வேலையை பார்க்காம அவனுக்கு எதுக்கு நீ போய் உதவி பண்ண போற, ஜாக்கை நல்லா பாரு, அவன் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணான்னா சூப்பராக பண்ணுறான், நீ என்னை டிசப்பாயின்ட் பண்ணிடாத அப்படின்னு அவங்க அப்பா திட்டிட்டு போறாரு. அவங்க அப்பா என்னதான் இருந்தாலும் ஜாக்கோட அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு தானே, ஸோ தன் பையனும் ஜாக் மாதிரி இருக்கணும்ட்டு தான் ரோமை பிடிச்சி திட்டிட்டு போறாரு. இது ரோமுக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, அவனை ஏன்டா என் கூட வச்சு கம்பேர் பண்றீங்கன்ற மாதிரி சலிச்சுக்கிறானா. அப்படியே கட் பண்ணா டீனுமே கத்தி பேச்சு மாதிரி பண்ணிட்டு இருக்கானா அந்த ட்ராமாக்காக. அப்ப ஜாக்குமே வந்து அந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ட்டு உள்ள வர, இவனுமே ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். என்ன ஸ்பான்சர் கிடைச்சிட்டாங்களா, நம்ம நினைக்கக்கூடிய அமௌண்ட் வந்துரும்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜாக்குமே டக்குன்னு அந்த விஷயத்த சொல்லாம, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நீ தான் ட்ராமால ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வரும்னு சொன்னல, ஸோ உனக்காக தான் நான் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன், நான் தான் புது நீனா மாறிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த ஜாக்கெல்லாம், நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், நானும் டம்மியும் ஸ்பான்சர் கிட்ட போய் பேசினோமா, அவங்க என்னன்னா இதில் நடிக்கக்கூடிய லீட் ஆக்டருக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இல்லையா, அதனால ரஃபியை லீட் ஆக்டரை போட சொல்லி கேட்குறாங்க அப்படின்ட்டு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள டீனுமே, அதுக்கு நீ என்ன சரின்னு சொல்லிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜாக்குமே, நான் சரின்னு சொல்லிட்டு வரல, ஆனால் நம்மளுக்கு ஸ்பான்சர் முக்கியம் இல்லையா, ரஃபியும் உன் கூட அப்படின்னு திரும்பவும் ஜாக் என்னமோ சொல்ல வரான். அதுக்குள்ள டீனு பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டா, நீ தான் சரின்னு சொல்லிட்டு வந்திருப்ப, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த வாய்ப்புக்காக நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்த ஜாக், உனக்கே தெரியும்ல, என்னோட அவன் நல்லா நடிச்சிருவான்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு தாமு தூணு கத்திட்டு இருக்க. ஜாக்குமே,
நிறுத்துறியா? கொஞ்சம் டபுள் ரோலா பண்ணலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதாவது டீனுக்கும், ரஃபிக்கும் சேம் ரோலா வந்து அந்த ட்ராமால குடுக்க போறான் போல இருக்கு. அத பத்தி அவன் வந்து தெளிவா வேற எடுத்து சொல்றான். இந்த டீனுக்குலாம் வருது கோவம். கையில இருக்கக்கூடிய கத்தியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, ரஃபியோட அவங்க அம்மா பெரிய ஆக்டர் தானே, உனக்கு எவ்வளோ காசு குடுத்தாங்க? ஃபாலோவர்ஸ் அதிகமா இல்லையா? மண்ணாங்கட்டி, தக்காளி அப்படி இப்படின்ட்டு அசிங்கமா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஜாக்குக்குலாம் இவனுக்கு நம்ம எப்படி சொல்லி வச்சு புரிய வைக்க போறோன்னே தெரியலன்ட்டு மண்டைய பிச்சுக்கிறானா? அப்படியே கட் பண்ணா இந்த ரஃபியுமே தன்னோட டயலாக அவன் பாட்டுக்கு எடுத்து உட்காந்து படிச்சிட்டு இருக்க. அப்ப ரோம வந்து மேலேயும் கீழேயும் பார்க்குறானா. ரஃபியுமே என்னடா அப்படின்னு கேட்க, உன்னை பார்த்தா ஒரு நல்லவன் மாதிரி தான் இருக்குது. டிவி ஷோவில் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை விட இந்த மாதிரி கேஷுவலாக இருக்கிறது தான் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரஃபியுமே இப்போ எதுக்கு நீ எனக்கு ஐஸ் வைக்கிறேன்னு கேட்க, அவனுமே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த கேமரா லைட்ல நீ எவ்வளோ அழகா இருந்த தெரியுமா? பிராட் ஷோல்டரு, நைஸ் ஸ்கின்னு அப்படின்ட்டு அவன தடவிட்டே இருக்கான். அதுக்கு இவன்லாம், டேய் சுத்தி எத்தன பேர் இருக்காங்க. நீ என்ன பக்கத்துல வந்து இப்படி க்ளோஸா பேசிட்டு இருக்க? யாராவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. தள்ளி போன்ட்டு இவனுமே விலகி வர, இந்த டீன் இருந்துகிட்டு, ஏய் சூப்பர் ஸ்டார் எங்கடா போற? நீ நினைச்ச மாதிரியே அந்த ரோலை வாங்கிட்டல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான் இந்த டீனுமே. அதுக்கு ரஃபியுமே என்னதான் பேசுறேன்னு கேட்க, குழந்தை நடிக்குது எல்லாரும் திரும்பி பாருங்கன்ட்டு கைத்தட்ட அங்க இருக்கிறவங்கள வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரோல்ல நீயே நடிச்சுக்கோ, இன்னமும் உன்னோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் ஏறிக்கிட்டேலாம் போகும் அப்படின்னு சொல்ல, ரஃபியுமே என்ன ரோல்டா பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு டீனுமே என்னோட ரோமியோ ரோலை தான் நீ வாங்கிட்டல அப்படின்ட்டு அவனை பிடிச்சி தள்ளி விடுறான். அப்படியே ரெண்டு பேருக்குள்ளேயும் லைட்டா கை கலப்பு நடக்கும்போது கரெக்டா ஜாக்கு வந்து நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரஃபியுமே இவ என்ன பேசிட்டு இருக்கா, என்னமோ ரோலு கீழன்னு சொல்றானே, என்னாச்சு ஜாக் அப்படின்ட்டு ரஃபியுமே கேட்கறானா. அதுக்கு ஜாக்குமே, நான் உன்கிட்ட ஏற்கனவே இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். டீனு கூட இந்த ரோலை நீனும் சேர்ந்து தான் நடிக்க போற அப்படின்ட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறான். ரஃபியுமே திரு திருன்னு முழிக்கிறான். ஏன்னா அந்த விஷயம் இப்பதான் இவனுக்குமே தெரியுமா. அப்படியே மூணு பேரும் மூஞ்சி மூஞ்சி பாத்துக்கிறானுங்க. அப்படியே கட் பண்ணா அர்னால்டுலாம் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம டுவாவுமே இந்தா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறானா. உட்காந்து ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப டுவா தான் ஆரம்பிக்கிறான். அப்புறம் நேத்து நைட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நடந்ததே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, இவனுமே அதுவா, அது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் வேணும்னு நினைக்கிறேன். டக்குன்ட்டு என்னால இன்வால்வ் ஆகி அதுல என்ன ஃபீலிங் இருக்குன்ட்டு என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறான் இந்த அர்னால்டுமே. அதுக்கு டுவாவோட மூஞ்சிலாம் லைட்டா தொங்கி போச்சு. இருந்தாலுமே ஓகே, உன்னோட ஃபீலிங்கை நான் மதிக்கிறேன். உன்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. உன்னோட ஆன்சரை நான் கிளியரா வேணும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிடுறானா. அந்த மாதிரி அவன் வாய் தான் சொல்லுது. அவனோட மனசு இவன் ஏன் இன்னமும் ஆன்சர் சொல்லாம இருக்கான் அப்படின்ட்டு தான் மனசு துடிச்சிட்டு இருக்கா. அப்படியே டுவாவுமே அவனோட பர்கரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருதா. அப்ப அர்னால்டு தான், என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்தா என்னோட சாப்பிடுன்ட்டு அவனோட கொடுக்குறானா. அப்ப கூட, நான் இல்லாம உன்னால வாழக்கூட முடியாது போல இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கிண்டலா சொல்ல, அதுக்கு டுவாவுமே என்னால வாழ முடியும் அப்படின்ட்டு சொல்றான். இருந்தாலுமே அவன் மனசு ஒரு மாரி வருத்தமா இருக்கு. இன்னும் இவன் அவனோட ஆன்ஸர சொல்லலையே அப்படின்ட்டு. அப்படியே இந்த அர்னால்டுமே என்னமோ தெரியல, அந்த லைன் என்னால கிராஸ் பண்ணவே முடியல. கரெக்ட்டா என்னோட ஃபீலிங் என்னான்ட்டு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, டுவாவுமே பேசுற மாரி காட்டுறாங்க. கொஞ்சம் டைம் குடுத்து தான் பார்ப்போம். அப்பதானே அவன் மனசுல நான் கிளியரா இருக்கனான்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இந்த டீனுக்குலாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த அவனோட ஃபோட்டோவ மட்டும் எடுத்து கிழிச்சு போட்டுட்டு இருக்கான். அப்ப ஜாக்குமே வந்து, இந்த மாரி சிச்சுவேஷன் அமையும் நான் நினைச்சு பார்த்தேனா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கோமே இந்த ட்ராமா, எவ்வளோ பெரிய அளவுல பேசப்பட போறாங்க தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு டீனுமே வேற எந்த பொய்யும் கிடைக்கலையோ சாருக்கு அப்படின்றான். அதுக்கு ஜாக்குமே லைட்டா கோவப்பட்டு, இதை என்னால நிறுத்த முடியாது. நிறுத்துனா இதனால எவ்வளோ பேர் பாதிப்பு ஆவாங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு அவன் கன்னத்துல கைய வச்சு, என்னதான் இருந்தாலும் என்னோட முதல் ஆக்டர் நீதான் அப்படின்ட்டு கிஸ் பண்ண பக்கத்துல வரானா. அதுக்கு டீனுமே டக்குன்ட்டு விலகிட்டு, நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது. உனக்கு என்ன ஃபாலோவர்ஸ் வேணும் அவ்வளோதானே, நான் அதை எடுத்து காட்டுறேன் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்ட்டு அங்கேருந்து கோவமா போகிறான். அதுக்கு ஜாக்கெல்லாம், அச்சோ இவன் சொல்ல வரதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே, ஃபாலோவர்ஸ்லேயே பிடிச்சிட்டு இருக்கானே அப்படின்ட்டு வருந்திட்டு இருக்கானா. அப்படியே கட் பண்ணா இந்த ஜாக்குமே ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க. அப்ப ரஃபி வேணும்னே வந்து பக்கத்துல வந்து உட்காக்கலாமா அப்படின்னு கேட்டு உட்காந்துக்கிறனா. அப்ப ஜாக்குமே, அந்த டபுள் கேரக்டர் பத்தி கேட்கறதா இருந்தா தயவு செஞ்சு கேட்டாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரஃபியுமே, உண்மையை சொல்லப்போனா அந்த ரோல் எனக்கு ஒன்றும் பிடிக்கல. என்னோட ரோல்லே நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நானுமே கேள்விப்பட்டேன், நம்ம ஸ்பான்சர் வந்து நான் தான் லீட்ல நடிக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. ஸோ நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றானா. அதுக்கு ஜாக்குமே, நீ எனக்கு இன்னமும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரஃபியுமே, ஆமா கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு மட்டும் சொல்றானா. இது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து ரோமுமே பாக்குறா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனாங்கன்றது தெரியல. ஆனா இவன் தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கிறது மட்டும் அவன் தப்பா நடத்திட்டு போயிட்டா போல இருக்குது. அப்படியே கட் பண்ணா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க இடத்துல இந்த ரோமுமே நின்றுட்டு இருக்கானா. அப்ப ரஃபியுமே வந்தா, என்ன உன் பிளான் படி எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, உனக்கு இப்ப என்னப்பா வேணும், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதன்படி நான் போயிட்டு இருக்கேன்ட்டு ரஃபியுமே சொல்ல, அதுக்கு ரோமுமே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உன்னை தேடி வந்துச்சா இல்ல நீயா உருவாக்கிக்கிட்டியா அப்படின்ட்டு ரோமுமே கோவமா கேட்க, ரஃபியுமே, உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஜாக்கு கூட சேர்றதுக்கான எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே நான் பண்ண தான் ரெடியாக தான் இருப்பேன்.
அப்படின்ட்டு ரவியுமே சொல்ல, அதுக்கு அதுக்கு ரோமுமே ஆப்பர்ச்சுனிட்டின்றது அவங்கவங்க ஸ்கில்ல பொறுத்து வரக்கூடியது மட்டும்தான். உன்ன மாதிரி யாரோ சொல்லி வரக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு இந்த ரவியுமே திறமைன்றது சும்மா எதையாவது கத்துக்கிட்டே இருக்கிறது தான். நீ டிஜேன்ற பேர்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்ல, ரோமுக்குலாம் கோவம் வந்துடுச்சு. என்ன போய் உன் கூட கம்பேர் பண்ணாத. என்னோட கோலே வேற. ஆனா நீ உனக்கு வேணும் அப்படின்னா நீ என்ன மாதிரி மோசமான வேலை கூட பண்ணுவல அப்படின்னு சொல்ல, ஆமா நான் அப்படித்தான் பண்ணுவேன்ட்டு ரவியுமே சொல்ல, அதுக்கு ரோம்லாம் ச்சீ இவன் கூட பேசுறதே வேஸ்ட்டுன்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அப்படியே ரோம் தனியா பேசுற மாதிரி இருக்குது. இந்த ஜாக்குக்காக இவன் இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இவன் மேல வெறுப்பு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசுறான். இந்த ரஃபியுமே ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வருது. நான் எதுக்கு அத விட்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா இந்த டீனுமே நம்மள மாரி அப்படியே படுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. அதுல எல்லாருமே டான்ஸ் ஆடி போட்டுக்கிட்டு அந்த கப்பிள்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கானா. அப்ப அவனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே ஓடி போய் இந்த டுவா கிட்ட நான் இந்த அர்னால்டு கூட கான்டாக்ட் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு டுவாம் என்னது என்ன கான்டாக்ட் அப்படின்னு கேட்க, உடனே அந்த கப்பிள்ஸ் வீடியோலாம் எடுத்து காட்டுறானா. டுவாக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. என்னடா காட்டிட்டு இருக்கேன்னு கேட்க, டீனுமே இந்த மாதிரி வீடியோ போறதுனால எவ்வளவு ஃபாலோவர்ஸ் ஏறிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கு டுவாமே அதுக்கு எதுக்கிட்ட அர்னால்டு கூட கான்டாக்ட் வச்சுக்கணும்னு சொல்ற. டேய் நான் என்ன உனக்கு விளக்கமா சொல்லணுமா? அவனும் நானும் சேர்ந்து தானே பேரா நடிக்கிறோம். ஸோ அவன் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டு அவன் கூட இந்த மாதிரி வீடியோலாம் போறதுனால எனக்கு ஃபாலோவர்ஸ் ஏறும்ல அப்படின்னு சொல்ல, இதுக்கு டுவாமே ஓ இந்த மாதிரி பண்றதுனால வெளியே 2 பேரும் டேட்டிங் பண்றாங்கன்ற மாதிரி பேசி ஃபாலோவர்ஸ் ஏறும் அதுதானே அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு டீன் எல்லாம் அப்பாடி இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டே மரமண்ட நான் இந்த மாதிரி யாருனாலும் கூட பண்றதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு அவன் கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டுக்கிறான். அதுக்கு டுவாலாம் எனக்கு ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் வீடியோ தானே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றானா. அதுக்கு டீன் எல்லாம் அப்பா தேங்க்ஸ்டா மச்சான். அப்புறம் உனக்கும் அர்னால்டுக்கும் உள்ள ஏதாவது நடந்துட்டு இருக்கா? ஏதாவது நடந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்க, டுவாலாம் அது நல்லா தான் போயிட்டு இருக்குன்ட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுறானா. அதுக்கு டீன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன 2 பேரும் சேர்ந்து தூங்கிட்டீங்களா அப்படின்னு வேற கேட்க, அதுக்கு டுவாலாம் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு ஆமா அப்படின்ட்டு சொல்ல, டீன் எல்லாம் நிஜமாவாடா? அட திருட்டு பையலே எப்படா நடந்ததுன்ட்டு அவனை போட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கானா. ஓ 2 பேரும் என்ன பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, அப்பதான் டுவாவோட மூஞ்சியே அப்படியே மாறுது. இன்னும் அவ அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. டைம் வேணும்னு மட்டும் கேட்டுக்கிறான். ஃபீலிங்கே எனக்கு தெரியல அப்படின்னு வேற சொல்றான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டீனுமே சரி கொஞ்சம் டைம் கொடு. அவனுக்கு மேபி அந்த ப்ராசஸ் இன்னும் புரியாம கூட இருக்கலாம். கொஞ்சம் டைம் கொடு விட்டு புடி அப்படின்னு சொல்றான். அப்புறம் 2 பேருக்குள்ளேயும் நடந்தது எப்படிடா இருந்ததுன்ட்டு திரும்பவும் டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு டுவாலாம் நான் தான் பர்மிஷன் கொடுத்துட்டல என்ன டீஸ் பண்றதை நிறுத்தி இங்கேருந்து போடான்ட்டு விரட்டி அமைச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸா எங்க கிட்ட இவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குன்ட்டு ஒரு கடை மாதிரி போட்டு அவங்க வித்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் நடந்துட்டு இருக்குதா. அதை டிஜே பண்ணிட்டு இருக்கான். ரஃபி வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வித்துட்டு இருக்கான். இன்னொருத்தவங்களை நான் டிஷர்ட் வித்துட்டு இருக்கானுங்க. இந்த போஸ் என்னன்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் ஃபிலிம் இருக்கோ இல்லையோ சுற்றி சுற்றி இந்த டூவாவுமே சும்மா சும்மா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. இதை வந்து அர்னால்டும் டூவாவும் வேற பார்த்துக்கிறாங்க. இவன் வேற அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஜாக்கெல்லாம் இப்போ எடுக்க போகிறான்ல அந்த ட்ராமா ரோமியோன்ட்டு டிஷர்ட்லாம் புதுசாக போட்டு டொனேட் பண்ணுங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ட்டு அதையும் வித்துட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் டுவாலாம் சூப்பராக வரைகிறானா. யாரோ ஒரு பெரிய சீனியர் போல இருக்கு. அவர் வந்து அவரோட ஃபோட்டோவை வரைஞ்சிட்டு அவருமே காசை கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ அர்னால்டுமே டே என்ன நீ சூப்பராக வரைகிற அப்படின்னு கேட்க, இது நான் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணனா நல்லா வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அர்னால்டுமே உனக்குள்ள எவ்வளோ திறமை இருக்குன்ட்டு அவனை அப்படியே பாராட்டிட்டு இருக்கானா. நீ ஃப்ரீயாக இருக்கும் போது என்னை இப்படியே வரைஞ்சு கொடு அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்போ டீன் வந்து அர்னால்டு நீ இப்போ ஃப்ரீயான்னு கேட்க, அவனுமே ஆமாம் அப்படின்னு சொல்ல, டீனுமே என் கூட நீ காண்டாக்ட் வச்சுக்கிறியான்னு கேட்க, அர்னால்டுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிறான்னு கேட்க, என் கூட சேர்ந்து நீ ஆக்டிங் பண்ணலாமா? நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாமா? ஏன்னா நம்ம 2 பேர் தானே அந்த ட்ராமாவில் ஜோடியாக நடக்க போகிறோம். ஸோ நம்ம 2 பேருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி சில வீடியோஸ் வந்து வெளியே விட்டால் நம்மளோட ட்ராமாக்கான டிக்கெட் வந்து வெளியே ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, பண்ணலாமா அப்படின்னு கேட்க, அர்னாலுமே ஏய் இது நல்ல ஐடியாடா அப்படின்ட்டு அவனும் ஒத்துக்கிறான். அப்போ டுவோமே ஏய் நீங்கள் 2 பேரும் பண்ணுங்கடா நான் ஃபிலிம் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கிறானா. அப்படியே கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஒவ்வொரு கடையா நின்னு அந்த கடைய ப்ரமோட் பண்ற மாதிரி 2 பேருமே பக்கத்துல பக்கத்துல நின்னு ஜோடியா இந்த கடையில இதெல்லாம் நிக்கும். இந்த மாதிரி பக்கெட் குடிச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வேற. அதுல வேற டீனு இந்த மாதிரி 2 பேருமே ஒரே டைம்ல ஸ்டார் வச்சு குடிக்கும்போது 2 பேரும் கண்ணு கண்ணு பார்த்துக்கணும். அப்பதான் கப்புள்ஸ் மாதிரி தெரியும் அப்படின்ட்டு ஐடியாலாம் கொடுக்குறான். ஸோ அதே மாதிரி ஹர்நாட்டுமே பண்றானா. அதை பார்க்க ரியலா வேற இருக்குது. அதுல இந்த டுவா தான் அப்படியே பக்கத்துல போய் ஃபோக்கஸ் பண்ணிலாம் எடுத்துட்டு இருக்கான். அப்படியே அடுத்தடுத்த கடைக்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி அந்த கடையும் காட்டிக்கிட்டு இவங்க 2 பேரும் ஒரு கப்புள்ஸாக இருந்தால் அந்த கடையில் எப்படிலாம் வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் வேற பண்ணிட்டு கிடக்குறாங்களா. அதில் ஏதோ ஒரு ஜுவல் ஷாப்பு மாதிரி வந்திருக்காங்க. டீன் சொல்கிறான் இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ நெக்லஸ் உனக்காக நான் வாங்கி தரப்போகிறேன் அப்படின்லாம் பேசுவேன். நீ வந்து அதுக்காக ஹேக் பண்ணணும் அப்படின்ட்டு டீன் ஐடியாலாம் கொடுக்க, ஸோ அதே மாதிரி ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 பேருமே ஹேக் பண்ணிட்டு இருக்கிறது என்ன ஆச்சுன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்கில் என்னடா பண்ணுறாங்கன்ற மாதிரி டம்மியை பார்க்க, ரோமெல்லாம் என்னடா நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த ஹேக் பண்ணிட்டு இருக்கிறதுல அர்னால்டுமே ஒரு செயின் எடுத்து
டீனுக்கு போட, அங்க இருக்கிறவங்கலாம் என்னடா இது அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒருத்தன் டுவாலாம் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கான்ல, அவனுக்கே லைட்டா ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. இங்க ஜாக்கெல்லாம் புலம்பிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணணுமா? தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காளன்ட்டு அவன் ஒரு சைடு ஜெலஸ் ஆயிட்டு இருக்கான். இந்த ஜாக்கெல்லாம் வெறுப்பாகி வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க, அப்ப ரோமுமே வந்து அப்படியே அவங்க அண்ணன சீண்டுறான். "உனக்கும் டீனுக்கும் என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜாக்கெல்லாம் "உன் வேலைய மட்டும் பாருன்ட்டு" திட்ட, அதுக்கு ரோமுமே "சரி என் வேலைய பார்க்குறேன். நீனும் அவனும் ஒண்ணு சேர்ந்தா என்ன? இல்லாம இருந்தா எனக்கு என்ன? அப்புறம் எதுக்கு இந்த ரஃபி விஷயத்துல நீ தலையிடுற?" அப்படின்னு கேட்க, அவங்க அண்ணன் என்னன்னா கண்டுபிடிச்சிட்டான். "நீ எதுக்கு ஜெலஸ் ஆகுற? உனக்கு என்ன ரஃபிய பிடிக்குமா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ரோமுமே "உன் வேலைய மட்டும் பாருன்னு" திட்ட, "இத பத்தி நீ அவன்கிட்டயே டைரக்ட்டா கேட்கலாமே! என்கிட்ட கேட்கறதுல ஒரு விஷயமே இல்ல" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு இந்த ரோமுக்குலாம் கோவம் வந்து, "நான் உன்ன வார்னிங் பண்றேன். உன் வாழ்க்கையில யார் வேணும்ன்றத தயவு செஞ்சு பிக் பண்ணு. அவங்க கூட மட்டும் வாழ்ற வேலைய பாரு. இல்லன்னா உன் வாழ்க்கையே கேவலமாயிடும். கூலா இருக்காது" அப்படின்னு திட்டி விட்டுட்டு போயிடுறான். அதுக்கு ஜாக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனை இவ வேற புதுசா ஒண்ணு கிளப்பிட்டு போறா அப்படின்ட்டு வெறுப்பாகுறானா, அப்படியே இந்த பக்கம் ரஃபி வந்து லைட்டா குடிச்சிட்டு இருக்கானா, அப்ப அவனுக்கே தெரியாம இந்த போஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க, அந்த ரஃபியுமே பார்த்துட்டானா, அதுக்கு இந்த போஸ் எல்லாம் "என்ன ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கியா? உன்னோட மூட மாத்தவா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ரஃபியுமே "எந்த மாதிரி நீ ஹெல்ப் பண்ணுவ?" அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த போஸ் எல்லாம் "என்னால முடியும்னு மட்டும் சொல்றானா." இந்த ரஃபி தனியா பேசுற மாரி இருக்கு. "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. என் மனச கூல் பண்ற மாரி எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு அது ஓகே." அப்படின்ட்டு வெட்கமே இல்லாம சொல்ல, இப்ப ரஃபியோட கலெக்ஷன்லாம் பார்த்து ஏதோ ஃபன்னியா சொல்லிட்டு இருக்கானா இந்த போஸுமே. "நீ நல்லா பேசுற மேன்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு மட்டும் கேட்குறானா இந்த போஸுமே. இந்த ரஃபியுமே அவ என்ன கேட்டான்னு கூட தெரியாம, என்னோட கலெக்ஷன்ல எனக்கு ரொம்பவே பிடிக்குமே. அது நல்லாவே ஃபன்னா தானே இருக்கு" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த போஸுமே "நான் என்ன கேட்டேன்?" அப்படின்றத மட்டும் சொல்றானா. அப்பதான் ரஃபிக்கே புரியுது, அவன் வேற எதுக்கோ கூப்பிடுறான்ட்டு. இந்த விஷயத்த இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ரோம் தூரத்துல இருந்து பார்த்துட்டான். இது என்னடா புது கனெக்ஷனா இருக்குன்ட்டு வெறுப்பாயிட்டு இருக்கானா. அப்படியே இந்த பக்கம் அர்னால்டையும் டுவாவும் காட்டுறாங்க. டுவா கேட்கறான், "டீன் இந்த மாதிரி டீன் உன் கூட பண்றதுல உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா சொல்லிடு, நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த அர்னால்டுமே "எனக்கு பிடிக்குதுன்ட்டு சொல்ல முடியல. அவன் ஜஸ்ட் ஃபன்னியா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குல்ல. எனக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருக்கிற மாரி தான் இருக்குன்னு" சொல்ல, அதாவது அவன் ஃபன்னியா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குன்ட்டு அவன் சொல்லிட்டானாமா. அப்படியே டுவாவோட மூஞ்சியெல்லாம் மாறிடுது. லைட்டா ஜெலஸ் வெளியே தெரியுதா. "டீன் இந்த மாரி பண்றதுனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் ஜஸ்ட் நம்ம டிக்கெட் வந்து விக்கணுன்றதுக்காக தானே செய்றான். இது மாரி பண்றதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்ட்டு அர்னால்டும் சொல்லிடுறான். டுவா தனியா பேசுற மாதிரி இருக்கு. டீன் கூட அவன் நடிக்கிறதுனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல நிக்கும்போது என்னோட ஃபீலிங் வேற மாதிரி மாறுது அப்படின்ட்டு அவன் மூஞ்சியும் மாறுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேரும் பேசிட்டு இருந்தவங்கள தனியா வந்துட்டானுங்க. இந்த போஸுக்கு என்ன சொல்லவா வேணும்? ஒரு ஆளு கிடைச்சா போதுமே, அப்படியே ஃப்ளர்ட் பண்ற மாரி ரஃபிய ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம "வரியா? இந்த பிளேஸ் நல்லா இல்ல. என்னோட ஸ்டூடியோக்கு போலாம்" அப்படின்னு கூப்பிட, அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ற மாரி பக்கத்துல வராங்களா, வந்தான் பாரு நடுவுல அந்த ரோம்ல அப்படியே ஒரே ஒரு அடி இந்த போஸ. அது என்ன இந்த போஸ் எல்லா கப்பல் கூடயும் அடி வாங்குறதுக்காக தான் இந்த டிராமாக்கே வந்திருக்கானா என்ன? இது இந்த ரஃபீலாம் "உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா இங்க வந்த?" அப்படின்னு கேட்க, ரோமுக்கெல்லாம் வருது கோவம். "உனக்கு ஜாக் தானே பிடிக்கும்னு சொன்ன. அசிங்கமா இல்ல? அவனோட ஃப்ரெண்டையே கூட்டிட்டு வந்து கிஸ் பண்ண போறல" அப்படின்னு கேட்க, அதுக்கு ரஃபியுமே "நான் யார கிஸ் பண்ணா உனக்கு என்ன? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னு" கேட்க, அதுக்கு ரோமுமே "நான் உன்னோட ஃப்ரெண்டுடா" அப்படின்னு சொல்ல, ரஃபியுமே "ஃப்ரெண்டா? என்ன மறந்துட்டியா? நம்ம 2 பேரும் ஒரு தடவ ஜஸ்ட் செக்ஸ் வச்சுட்டோம். அவ்வளோதான். உனக்கும் எனக்கும் உள்ள சம்மந்தம்" அப்படின்ட்டு ரஃபியுமே கத்த, இவங்க 2 பேரும் இந்த மாரி பேசுறத போஸுமே கேட்டுட்டு, "நீங்க 2 பேரும் ஏற்கனவே வேற ஒண்ணா இருந்திருக்கீங்களா? அப்படிலாம் இருந்தா அதுக்கு பேர் ஃபீலிங்காடான்ட்டு" ஒரு கேள்விய கேட்க, அதுக்கு இந்த ரோமுக்குலாம் பயங்கரமா கோவம் வருது. "ச்சீ! நீ இந்த மாரி சீப்பான ஆளுன்னு நெனச்சு கூட பார்க்கவே இல்ல. நீ அந்த நாய் கூட என்ன வேணா பண்ணிட்டு போ" அப்படின்ட்டு கோவமா அங்கேருந்து போயிட்டான். இதுக்கு மேல இந்த ரஃபி அந்த போஸ் கூட போவான்னு நெனைக்கிறீங்களா என்ன? போமாட்டான்னு நெனைக்கிறேன். அப்படியே கட் பண்ணா ஒரு கேம் மாரி விளையாடுறாங்க. இது டீன் தான் ஏற்பாடு பண்ணானா என்னன்றது தெரியல. அதாவது 2 கப்பிள்ஸ் இந்த பக்கம், இந்த பக்கம் உட்காருவாங்க. அங்க காசு குடுத்து வந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு போட்டி மாரி தான் இருக்கும். 2 பேருக்குமே சின்ன சின்ன ஹார்ட் வச்சிருப்பாங்களா, அந்த ஹார்ட் மேல அப்படியே ஒரு பால போட்டா, அவங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துலேருந்து அவங்களே கீழ விழுகிற மாரி ஒரு போட்டி. அவங்க 2 பேருமே கலந்துக்க, அதாவது அர்னால்டும், டீனும் இதில கலந்துக்க, இத வந்து அப்படியே வீடியோவ எடுத்துட்டு இருக்கான் இந்த டுவாவுமே. இருக்கிறவங்க எல்லாருமே இந்த 2 பேரும் கப்பிள்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்குன்ட்டு அந்த ஹார்ட்ல அடிக்க ஒவ்வொரு பேரா கீழ கீழ விழுகுறானுங்க. இது வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா, அதோட விட வேண்டியதானே. அதாவது 2 பேருமே தண்ணீல விழுந்துட்டாங்களாமா. அப்படியே இவன் அவன் மண்டைய தொடச்சு விட, அவன் மண்டை இவன் மண்டைய தொடச்சு விடன்ட்டு இது மாரி பண்ணிட்டு இருக்க, தூரமா நின்னுட்டு இருக்க ஜாக்குக்குலாம் அப்படியே வயிறு எரியுது. "டேய் விளையாட்டு விளையாட்டா பண்ணிட்டு இருக்கேன்டா, என்னடா பண்றீங்கன்ற" மாரி பார்த்துட்டு இருக்க, சுத்தி இருக்கவங்க எல்லாருமே "ரோமியோ ரோமியோ சூப்பரா இருக்குது. இவங்க 2 பேரும் கப்பிள்ஸ் நல்லா இருக்காங்க. இவங்கள அப்படியே ட்ரெண்ட் பண்ணி விடலாமா, எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணி விடுங்கன்ட்டு" அப்படியே எல்லாருமே பேசிட்டு இருக்க, இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த டுவாக்குமே வயிறு எரியுதா, இத வந்து அர்னால்டுமே
நோட் பண்ணுறான். ஜாக்குக்கு வயிறு எறிது வந்து டீனுமே நோட் பண்ணுறான். அப்படியே கட் பண்ணி இந்த விளையாட்டுலாம் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. டீனுமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஜாக்குமே வந்து இதை நீ ரெஸ்ட் ரூமில் போய் பண்ணலாம்லன்னு சொல்ல, உனக்கு என்னப்பா என் மேலே அக்கறை அப்படின்னு கேட்க, நீ இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் கூட கான்டாக்ட் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட தேவையில்லாத விஷயம், எல்லாமே யூஸ்லெஸ்ஸாக தான் போக போகுதுன்னு சொல்ல, அதுக்கு டீனுமே நீ வெறும் எனக்கு டேரக்டர் மட்டும்தான், உனக்கு எதுக்கு உன்னோட எக்ஸ் மேலே பொசசிவ்னஸ்ல வருதுன்னு சொல்ல, அதுக்கு ஜாக்குமே உனக்கே நல்லா தெரியும் டுவாவுக்கு அர்னால்டு நல்லா பிடிக்கும்ட்டு, நீ ஏன் அர்னால்டு கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கன்னு கேட்க, நீ ஒன்றும் வருத்தப்படணும்னு அவசியமே இல்லை, நான் ஏற்கனவே டுவா கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டுட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறேன்ட்டு டீனுமே சொல்ல, அது மட்டும் இல்லை இங்கே ஜாக்குன்றவரோட மனசு தான் அப்படியே வெடிக்குது போல இருக்குது, அவரோட ஃபீலிங்கை வெளியே காட்ட முடியாம அப்படின்ட்டு குத்தி வேற பேசிட்டு இருக்கான் இந்த டீனுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஜஸ்ட் இந்த ஃபீலிங்கை வெளிக்காட்டுனதுக்காக தேவையில்லாத வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் என்னோட ஃபாலோவர்ஸை அதிகப்படுத்தி காட்ட தான் போகிறேன், நான் சொன்னனா இல்லையா புது டீனா வரப்போறேன்ட்டு, நீ பார்க்க தான் போற அப்படின்ட்டு அவன் கண்ணை பார்த்து பேசிட்டு இருக்கானா. இந்த ஜாக்குமே அப்படியே அவனை பார்த்து நிக்கிறதோட இந்த எபிசோட இதோட முடிச்சிட்டானுங்க. வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க, அப்படியே ஒரு ஹைப்பும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.